நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் பார்த்து நம்மளும் எப்படியாச்சும் ஒரு டிஷர்ட் பிராண்ட் ஆரம்பிச்சு நம்மளோட டிஷர்ட் எல்லாமே ஆன்லைனில் செல் பண்ணி நிறைய லட்சங்களையோ கோடிகளையோ சம்பாதிச்சு நம்ம பெரிய பணக்காரனாகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஷர்ட் ஷர்ட்லாம் நம்ம ஆன்லைனில் செல் பண்ணுறதுனால நமக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது, இல்லை என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும், எனக்கு இந்த டிஷர்ட் ஷர்ட்லாம் ஆன்லைனில் செல் பண்ணுறதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பசங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு மென்ஸ்வேர் ஆரம்பிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மென்ஸ்வேர் நல்லா ஓடி ஒரு 2 கடை 3 கடைன்னு சூரியவம்சத்துக்கு மாரி ஒரே பாட்டிலே பணக்காரன் எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதில் எத்தனை பேர் தொடர்ந்து இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் மென்ஸ்வேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. போன தீபாவளிக்கு மென்ஸ்வேர் ஆரம்பிச்சுட்டு இந்த தீபாவளி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதை பற்றி எந்த ரிசர்ச்சுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பிஸ்னஸ் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குங்கிறத ஒரே காரணத்தினால அவங்களும் மென்ஸ்வேர் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம பணக்காரலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் வச்சுட்டு அவங்க மென்ஸ்வேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, நமக்கு ஸ்டாக் மூவ் ஆகலன்னா என்ன பண்ணணும், இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் எந்த வித ஐடியாவும் இல்லாமல் ஒரு மென்ஸ்வேர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட டிஷர்ட்டும் ஷர்ட்டும் ஆன்லைனில் செல் பண்ணுறதுக்கு இது ஒரு இன்ஸ்டாகிராமில் யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்துருப்போம். ஒரு டிஷர்ட் மட்டும் வித்துமே கோடி கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி ரீல்ஸ் போட்டு வந்துருப்பாரு. இதை மட்டுமே பார்த்துட்டு அதுக்கு பேக் எண்டில் என்னென்ன ஒர்க் இருக்குது, நம்ம என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுவோம், இது எதுவுமே தெரியாமல் ஓப்பனாக நம்ம அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போனோம்னா அந்த மென்ஸ்வேர் ஸ்டோர் ஓப்பன் பண்ண ஃப்ரெண்டோட கதை தான் நமக்கும் ஆகும். நம்ம ஆன்லைனில் டிஷர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட டிஷர்ட்டை நிறைய பேர் ஆன்லைனில் வாங்குவாங்க. ரொம்பவே ட்ரெண்டிங்கான டிசைன்லாம் நமக்கு மேக் பண்ண தெரியும். ஏதோ ஒரு டிஷர்ட்டை பிரிண்ட் பண்ண கொடுத்துட்டு அதை நம்ம கஸ்டமர்கிட்ட ஈஸியாக செல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இதில் இன்னுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நிறைய பேர் ஆன்லைனில் டிஷர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அது பேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ ஆன்லைனில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ஷிப்பிங் தான். இப்போ இந்த டிஷர்ட்டை நம்மளால ஈஸியாகவே ஃபோல்ட் பண்ண முடியும். ஃபோல்ட் பண்ணி ஒரு சின்ன சைஸில் நம்மளால பேக் பண்ணி அனுப்பலாமா, ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடும். அது இல்லாமல் நம்மளோட டிஷர்ட்டையும் ஷர்ட்டையும் நம்ம பேக் பண்ணி அனுப்புறதுக்கு நம்ம பெரிய லெவலில் பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கும் பெருசாக ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஒரு பபிள் டாப் சுற்றணும் இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா உங்களோட டிஷர்ட்டை எவ்வளோதான் ஷிப்பிங்கில் தூக்கி போட்டாலும் மேலேருந்து கீழே போட்டாலும் எதுவுமே ஆகாது. அதோட வெயிட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் மாதிரி தெரியும். அது நம்ம எல்லா யங்ஸ்டரும் ஆன்லைனில் தான் இருப்பாங்க. நம்மளோட ப்ராடக்ட் ஆன்லைனில் கொண்டு வந்தோம்னா நம்ம ரொம்பவே ஈஸியாக செல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். நினைக்கிறது எல்லாமே உண்மை தான். இந்த மாதிரிலாம் பண்ணால் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ண முடியும். அதுக்கு பேக் எண்டில் நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதை யாருமே நோட் பண்ணுறது கிடையாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் இதே மாதிரி தான் ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம ஆன்லைனில் நம்மளோட பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சோம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐடியாவே நம்ம ஒரு ஷர்ட்டில் ஆன்லைனில் வாங்கி நம்ம செல் பண்ணோம்னா இதே மாதிரி நம்ம பேக்கேஜிங்கும் ஈஸியாக பண்ணிடலாம், ஷிப்பிங்கும் ஈஸியாக பண்ணிடலாம். யங்ஸ்டர் நிறைய பேர் ஆன்லைனில் தான் இருப்பாங்க. ஆன்லைனில் நம்மளோட ப்ராடக்ட்டை கொண்டு வந்துட்டு நம்ம ஈஸியாகவே சக்ஸஸ் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு என்ன ப்ராடக்ட் வாங்கினா மென்ஸுக்கான ஷர்ட்லாம் செல் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குவோம். அதை ஒரு மாதத்துக்குள்ளேயே நம்ம விற்றுட்டு 10,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணிடுவோம். அடுத்த மாதத்தில் அந்த 10,000 பிஸ்னஸ்லேயே போட்டு 20,000 ஆகிரும், 40,000 ஆகிரும். அப்படியே காம்பவுண்ட் எஃபெக்ட்ல நம்மளோட பிஸ்னஸ் ரொம்பவே பெருசாகிடும். நம்ம இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளோட பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். அது இல்லாமல் நிறைய இன்டர்நேஷனல் கிளாத்திஸ் பிராண்டே இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு போகிறாங்க. நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு நினச்சிட்டு இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்தேன். அப்போ தெரியல நான் எவ்வளோ பெரிய ஜோக்கராக இருந்திருக்கேன்னு. கரெக்டாக எனக்கு இந்த ஐடியா வந்த நேரத்தில் யூடியூப்ல வந்து பிஸ்னஸ் தமிழான ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஷர்ட்லாம் ஹோல்சேலில் எப்படி வாங்குறதுன்னு சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஹோல்சேலரோட வீடியோ போட்டாரு. அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு இனிமேல் மோட்டிவேட் ஆகிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஒர்க் ஆகுது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளை தேடி வருது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நடக்குதுன்னு அந்த ஹோல்சேலர்கிட்டே நான் ஷர்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த எல்லா ஷர்ட்டையும் ஒன்று ஒன்றா போட்டு நானே மாடலாக மாறி ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா ஷர்ட்டையும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே ரொம்பவே ஆக்வர்டாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு மாடல் இருக்குன்னு. அதுக்கப்புறமா ஒரு சில எடிட்டிங்லாம் என்னோட ஃபேஸில் மாற்றிட்டு நானே தெரியாத மாதிரி ஒரு எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். அந்த சட்டை எல்லாத்தையுமே உண்மையான ஒரு மாடல் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நானே எடிட் பண்ணி ஓரளவு ஒரு டீசெண்டான ஒரு இமேஜ் எடுத்து வச்சுட்டேன். அப்போ என்கிட்ட ஒரு 5-6 டைப் ஆஃப் சட்டை வந்துச்சுன்னு சொன்னேன். இது எல்லாத்தையுமே போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே தேவைப்படுது. அது எல்லாமே எடுத்து நான் ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ப்ராடக்ட்டுக்கான லிஸ்டிங் கிரியேட் பண்ணப்பையும் தெரியல எனக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி. நான் ஸ்டார்டிங்கில் என்னோட ப்ராடக்ட்டை அமேசானில் மட்டும் தான் செல் பண்ணியிருக்கேன். அமேசான் என்னோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் நினச்ச மாதிரியே 1 வீக்கில் எனக்கு நிறையாவே ஆர்டர்ஸ் வந்துச்சு. அந்த ஆர்டரோட சேர்ந்து எனக்கு இன்னொரு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு. நான் நினச்ச மாதிரியே எல்லா ப்ராடக்ட்டும் ஆர்டர் வந்துச்சு. எல்லாத்தையுமே ஷிப் பண்ணி முடிச்சிட்டோம். நிறைய ஆர்டர் வந்ததுக்கப்புறமா 1-2 ஷர்ட் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஸ்டாக் அவுட் ஆனதுக்கப்புறமா நான் திரும்பவும் அதே ஹோல்சேலரை கான்டாக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஒரு ஷர்ட்டில் வந்து எல் சைஸ் ஃபுல்லாகவே எனக்கு ஸ்டாக் தீர்ந்துருச்சு. எனக்கு ஒரு எல் சைஸில் மட்டும் ஒரு 10 சட்டை கொடுங்க, இன்னொரு டிசைன் சொல்லி அந்த டிசைனில் எம் சைஸில் மட்டும் ஒரு 10 சட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ தான் ஹோல்சேலர் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் உனக்கு ஸ்டாக் தர முடியாது. ஒரு பேக்காக எடுத்துக்க, அந்த பேக்கில் எல், எக்ஸ்எல், எம் 3 சைஸ் இருக்கும். இது 3 தான் சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீ கேட்குற டிசைன்லாம் இப்போ இல்லை, எல்லாமே ஸ்டாக் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக யோசிச்சு, அண்ணா எனக்கு இது ஒரே ஒரு டிசைனில் மட்டும் ஒரு 10 சட்டை தேவைப்படுதுன்னா எனக்கு பெஸ்ட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால், அப்போ தான் ஒரு இன்னொரு ஐடியா சொன்னார். நீ கேட்குற டிசைன்லேயே நான் உனக்கு ஒரு சட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி தரேன். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி 10 குவான்டிட்டிலாம் பண்ண முடியாது தம்பி. மினிமமாக ஒரு 500 குவான்டிட்டி பண்ணும். உனக்காக வேணா ஒரு 200 குவான்டிட்டியாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 200 குவான்டிட்டி ஆர்டர் கொடு, ஒரு 10 நாளில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி தந்துடுறேன். அந்த ப்ராடக்ட்டை நீ எடுத்துக்க. இது இருக்குதான் என்கிட்ட இருக்கிற ஒரே ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அவரை நான் கான்டாக்டே பண்ணல. அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுட்டு தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கணும். நம்ம ரொம்ப
ரொம்பவே அவசரப்பட்டு இறங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு லேட்டாக தான் ரியலைஸ் ஆச்சு. பிகினராக நீங்கள் டிஷர்ட்டோ இல்லை ஷர்ட்டோ மென்ஸ்க்கான ஏதோ ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண போறீங்கன்னா இந்த கிளாத்திஸ் கேட்டகரியில் வந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும். அது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து சேம் டிசைனில் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. சேம் நீங்கள் ஒரு தடவை உங்கள் மேனுஃபேக்சர் கிட்ட வாங்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிடுவீங்க. அடுத்த வாட்டி போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட் இப்போ நீங்கள் பார்க்குற முக்கால்வாசி மேனுஃபேக்சர் எல்லாமே ரீட்டைல் ஸ்டோருக்காக தான் உங்கள் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ரீட்டைல்ஸில் வந்து ஒரே மாதிரியே ஒரு 10 சட்டையோ 20 சட்டையோ வச்சுக்கோம்னா யாராச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக வாங்கினவங்க மட்டும் தான் வாங்குவாங்களே தவிர மற்றபடி எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி சட்டை எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய புது புது டிசைன் வந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான சட்டையை மட்டும் தான் அவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மேனுஃபேக்சர் எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு டிசைன் எடுத்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் மட்டும் தான் டிசைன் வச்சு அவங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அடுத்த வீக்கே அதே டிசைனில் சின்னதாக ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துருவாங்க. இல்லைன்னா அந்த டிசைனை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு வேற ஒரு டிசைன் போயிடுவாங்க. இந்த மாதிரியே ஒரு டிசைனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும் தான் அவங்களுக்கு ஹோல்சேலில் நிறைய ப்ராடக்ட் செல் ஆகிட்டு இருக்கும். என்ன இதை ஆன்லைனில் செல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. இப்போ நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் செல் பண்ணிட்டீங்கன்னா அந்த சட்டையை போட்டு அந்த டிசைனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ டிஸ்கிரிப்ஷன் புல்லட் பண்ணி இது எல்லாமே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி ரொம்பவே உங்களோட லிஸ்டிங் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களோட லிஸ்டிங்க்கு நல்ல ரேட்டிங்கும் ரிவ்யூவும் வரும். ஆனால் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரையும் நம்ம ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணி கொஞ்சம் ப்ராடக்ட் செல் பண்ண உடனே அதுக்கான பெனிஃபிட் எதுவுமே நமக்கு கிடைக்காது. நம்ம நிறையவே ஆட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம், எஸ்இஓ பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்டிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் ஒரு லிஸ்டிங்க்கு ஒரு 50 ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் அதோட பெனிஃபிட்டே நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் அதோட ப்ராஃபிட் எடுத்து நம்ம ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டயத்தில் நீங்கள் ஒவ்வொரு டிசைனுக்குமே ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக டைம் மணி எல்லாமே வேஸ்ட் தான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் இந்த மேனுஃபேக்சரர் சொன்னார்ல இந்த டிசைனில் வந்து ஒரு 100-200 நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கி செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்படி செல் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் தானே கேட்டிங்கன்னா இப்படி செல் பண்ணுறதே நிறையவே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பிகினராக வரவங்களால கண்டிப்பாக அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் ஒரு ஷர்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த டிசைன் ஓடுமா ஓடாதானே தெரியாது. நீங்கள் வந்து ஒரு 10 லிஸ்டிங் கிரியேட் பண்ணுறீங்க, 10 டிசைன்லையும் ஒரு 100 குவான்டிட்டி வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்டாக் மூவ் ஆகுமா ஆகாதானே உங்களுக்கு தெரியாது. எந்த டிசைன் ஹிட் ஆகும்னு தெரியாது. மற்ற ப்ராடக்ட்டை உங்களால் வெளில கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த டிஷர்ட் ஷர்ட்லாம் நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ண போறீங்கன்னா எனக்கு ஆஃப்லைனில் ஒரு ஸ்டோர் இருக்குது, இல்லைனா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இதில் உங்களுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். பிகினராக வரவங்க மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ண தான் சொல்லுவேன். இதில் இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இதில் நிறையவே சைஸ் வேரியேஷன் இருக்கும். ஒரு ஷர்ட் எடுத்தோம்னா அதில் எல், எக்ஸ்எல், எம் இந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்கும். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் நிறைய ஸ்டாக் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லிஸ்டிங்கே நீங்கள் நிறைய குவான்டிட்டி ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கணும். அப்போ தான் அதில் நீங்கள் நிறைய வேரியேஷன் காட்டி உங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 2-3 வேரியேஷன் ஆச்சும் காட்ட முடியும். அதில் எந்த சைஸ் உங்களுக்கு அதிகமாக மூவ் ஆகும், எந்த சைஸ் அதிகமாக மூவ் ஆகுதுங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தெரியாது. இதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு நம்ம ஸ்டாக் எடுத்து நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே இதில் சைஸ்னால நிறையவே நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஏன்னா ஒரு பிராண்ட்லையுமே அதோட சைஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஒரு பிராண்டில் எல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு பிராண்டில் எல் சைஸ் ஷர்ட் எடுத்தீங்கன்னா அது ரொம்பவே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிராண்டாக அவங்களுக்கான தனித்தனியான சைஸ் சார்ட் வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டோட சைஸ் எல்லாமே இருக்கணும். உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் தெளிவாக புரிய வைக்கணும். எக்ஸல் சைஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும், எல் வந்து இவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்னதான் டைட்டிலில் மென்ஷன் பண்ணாலுமே நிறைய பேர் அதை பார்க்காம ஜஸ்ட் எல் சைஸ்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அதை ரிட்டர்ன் போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஷர்ட் ஷர்ட்லாம் செல் பண்ணுறதுக்கு நிறையவே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. குறிப்பாக ஆன்லைனில் செல் பண்ணுறதுக்கு கிட்ட அதை அவாய்ட் பண்ண தான் சொல்லுவேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது எல்லாமே என்னால் மேனேஜ் பண்ண முடியாத ப்ராப்ளம் தான், இது எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து ஒரு டிஷர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஷர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள டிமோட்டிவேட் பண்ணி கெடுக்கிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறையவே லாஸ்ட்டில் இருந்து தப்பிக்கலாம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் முன்னாடியே ரெடியாக இருக்கலாம். இதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். யாரையும் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணல. உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஏதாச்சும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது இனிமேல் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.